பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விஷய உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் பார்க்கலாம். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களில பேதுரு முதன்மையானவர். அவர் தான் முதல்ல வருவார். அவர் தன்னுடைய நிருபத்தில் என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று எழுதுகிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு பாடுகள் கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம் பாடு ஏன் அனுமதிக்கிறாருன்னா, நம்ம சீர்படணும். அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவார். அதுக்கு தான் கொஞ்சம் காலம், கொஞ்சம் பாடு நம்ம கொடுப்பாரு. அதுக்கு மேலே நம்ம தாங்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதனால கொஞ்சம் பாடுகளை நம்ம அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சா இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக நம்ம நிற்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பாடுகளை தியானிக்கிற நாட்களில் இவையெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. ஓகேவா? உங்களுக்கு பாடுகள் வரும்பொழுது சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை நிலைநிறுத்துவதற்கு நமக்கு இதை அனுமதிக்கிறார் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம நிலைநிறுத்த முடியும். ஓகேவா? God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.